ஹாய் குட்டீஸ், உங்க வீட்டோட மாடியில ஒரு மர்மமான நீல பெட்டி கிடைச்சா எப்படி இருக்கும்? அது உங்களை ஒரு பனி நிறைந்த மிஷின் உலகத்துக்கு கூட்டிட்டு போனா, உறைந்து போன ராணியும் நகர முடியாத ரோபோக்களும் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த உலகத்தை காப்பாத்த இனியாவும் இமையாவும் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். கதையின் பெயர் இனியா, இமையா மற்றும் உறைந்து போன இயந்திர ராணி. மர்மமான பனிப்பெட்டி. ஒரு நாள் மாடியில விளையாடிக்கிட்டு இருந்தபோது இனியாவும் இமையாவும் ஒரு விசித்திரமான பனிப்படர்ந்த பெட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. இனியாக்கா, இந்த பெட்டி தொட்டா ஜில்லுது பாரு, இதுல இருந்து நீல கலர் வெளிச்சம் வருது. இமையா, இது ஏதோ ஒரு ரகசிய கருவி மாதிரி இருக்கு. இது திருப்பினா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பனி இயந்திர உலகம். பெட்டியை திறந்ததும் ஒரு பெரிய பனி அரண்மனைக்கு முன்னாடி 2 பேரும் நிக்கிறாங்க. அங்க இருக்கிற ரோபோக்கள் எல்லாமே பனி படிஞ்சு நகர முடியாம நிக்குது. பாரு, இந்த ரோபோக்கள் எல்லாம் சரியாட்ட நிக்குது. இங்க ரொம்ப குளிருதுக்கா. இமையா, இந்த உலகத்துல ஏதோ விபத்து நடந்திருக்கு போல. அங்க பாரு, அரண்மனை வாசல்ல யாரோ ஒரு ராணி நிக்கிறாங்க. உறைந்த நிலையில் ராணி. அந்த இயந்திர ராணியின் உடம்புல பாதி அளவு பனி மூடி இருக்கு. அவங்க கண்ணு மட்டும் மெதுவா சிமிட்டுது. இவங்க தான் இந்த உலகத்தோட ராணி போல. அவங்களால பேச கூட முடியலையே. இமையா, அங்க பாரு, ராணியோட மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான் பனி அதிகமாயிடுச்சு. நம்ம அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். இங்கேக்கா, நம்ம கிட்ட பேட்டரி இல்லையே, எப்படி ரீசார்ஜ் பண்ணுது? இமையா, அங்க பாரு, தூரத்துல சூரியன் தெரியுது. என் கண்ணாடி வழியா அந்த சன்லைட்டை பிடிச்சு ராணியோட மிஷின் மேல காட்டுனா அது ஹீட் ஆகி வேலை செய்யும். இனியா சொன்ன மாதிரியே சூரிய ஒளியை குவிச்சு அந்த இயந்திரத்துக்கு மேல காட்டுறாங்க. மெதுவா பனி உருகி அந்த ராணி உயிர் பெற்று எந்திரிக்கிறாங்க. இனியாக்கா, ராணி நகராங்க. ரோபோகளும் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. புத்திசாலி குழந்தைகளே, என் இயந்திரம் பனியால நின்னப்போ உங்களோட அறிவால என்ன காப்பாத்திட்டீங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப ஸ்பெஷல். ராணியின் பரிசு. ராணி அவர்களுக்கு 2 மின்னும் வளையல்களை தருகிறாள். இந்த வளையல்கள் உங்களுக்கு எப்பவும் ஆபத்துல உதவி செய்யும். நீங்க தான் இந்த பனி உலகத்தோட கௌரவ ராணிகள்.